ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி NumPy கான்செப்டில் நம்ம ஸ்ப்ளிட்டிங் மெத்தடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட்னா என்னென்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கன்கார்டினேஷன் ஜாயினிங் பார்த்தோம். அதோட அப்படியே ரிவர்ஸ் ஆப்ரேஷன் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாயினிங் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரெண்டு இதை கன்கார்டினேஷன் பண்ணுச்சு. இது சேர்ந்து இருக்கிறத தனித்தனியாக பிரிக்க போகுது. சரிங்களா? ஸோ எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ப்ளிட்டிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், எப்படி அதை சிங்கிள் டைமென்ஷன் அரே, மல்டி டைமென்ஷன் அரே எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜாயினிங் வந்து ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுது. ஸோ ஒரே தான் மெர்ஜ் பண்ணும். ஸ்ப்ளிட்டிங்கிறது ஒன் அரேவை மல்டிப்புளாக வந்து பிரிக்கும். சரிங்களா? பிரேக் பண்ணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஸ்ப்ளிட்டிங்கோட கான்செப்ட். ஸோ இட் இஸ் அ ரிவர்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் அ ஜாயினிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பாருங்கள், இப்போ NumPy எப்பயும் போல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிக்நேம் வந்து என்பின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏஆர்ஆரில் ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏஆர்ஆருங்கிறது அரே ஆப்ஜெக்ட். இப்போ இதில் பாருங்கள், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதையுமே வாங்கி ஒரு புது அரேயில் எப்படி கன்கார்டினேட் பண்ணதை நம்ம இன்னொரு அரேயில் சேவ் பண்ணமோ, அதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதையும் இன்னொரு அரேயில் தான் நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேயாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா அரே அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி கன்கார்டினேஷன் நம்ம கன்கார்டினேஷன் ஸ்டாக், ஹெச் ஸ்டாக், வி ஸ்டாக், டி ஸ்டாக் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணமோ, அதே மாதிரி இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அரே அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் எந்த அரேயை ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்களோ அந்த அரே ஆப்ஜெக்டோட நேம், அதுக்கப்புறம் அது எத்தனைவா ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான இன்டீஜர் வேல்யூ. இப்போ இதை பாருங்கள், இதை வந்து நான் 3 அரேயாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஏஆர்ஆர் அரேயை 3 அரேவாக ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி அது வேல்யூஸ் எடுக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் அரே என்னவா எடுத்துருக்கு 1,2. ஸோ இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தரையும் ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப அங்கே அரே 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 அப்படின்னு நமக்கு காட்டும். இது தனி அரே, இது தனி அரே, இது தனி அரேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், 1,2 ஒரு அரேவாக எடுத்துருக்கு. 3 அரேவாக பிரிக்க சொன்னால் நம்மகிட்ட 6 எலமெண்ட் இருந்துச்சா, 2 என்ன செஞ்சிச்சு, பிரிச்சுக்குச்சு அதுவே. 3,4 ஒரு அரே, 5,6 ஒரு அரேவாக என்ன பண்ணியிருக்கு, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்ப்ளிட்டிங் மீன்ஸ் ஒரு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன் அரேவை மோர் தென் ஒன் அரேயாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரேக் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ப்ளிட்டிங். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், இப்போ 4 அரேவாக ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கிறேன் நான் வந்து. இப்போ நம்மக்கிட்ட எத்தனை எலமெண்ட் இருக்குது, 6 எலமெண்ட் தான் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கோம், 4 இதை ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ 2 பிரித்தா நமக்கு ஒத்து வரல, ஒன்றாவும் பிரித்தாலும் ஒத்து வராது. இப்போ 3 பிரித்தாலும் உங்களுக்கு வராது. அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது, அது வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறோம். எந்த எலமெண்ட் இருக்கோ அதை பொறுத்து என்ன செஞ்சுக்கிறோம்னா ஈக்குவல் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், நம்ம இது எப்படி ஈக்குவல் பண்ணியிருக்குது, 4 அரேயாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் அரேயில் 2 எலமெண்ட் இருக்குது, 1,2. செகண்ட் அரேலையும் 2 எலமெண்ட் இருக்குது, 3,4. தேர்ட் அரேயும் ஃபோர்த் அரேயும் ஒரு எலமெண்ட்டை வச்சு முடிச்சிருச்சு. அப்போ இது ஒன்று மொத்தம் 4 அரே நமக்கு என்ன ஆயிடுச்சு, க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ எலமெண்ட்ஸ் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகாது, எரர் வராது. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சிடும். ஒருவேளை உங்கள் எலமெண்ட்டுக்கும் ரொம்ப இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதால் என்ன பண்ண முடியாது, மேட்ச் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இப்போ இருக்குது 4 எலமெண்ட்டு தான் பண்ண சொல்லியிருக்கீங்க, 4 அரேவாக ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஆனால் 6 எலமெண்ட் நமக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை ஒரு அரேவாகவும், அடுத்த 2 எலமெண்ட்டை ஒரு அரேவாகவும், அப்புறம் சிங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து 6 எலமெண்ட் இருக்குது, பட் நான் அதை ஒரு 14 அரேயாக பிரிக்க சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால பிரிக்க முடியாது. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு எரர் வந்துடும். வெதர் வந்து உங்களோட எலமெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை விட என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுற ஆட்ரிபியூட் வந்து லெஸ்ஸர் தெனாக இருக்கணும். இந்த லெஸ்ஸர் தெனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சிங்கிளாக கூட பிரித்து நமக்கு எப்படி கொடுத்துரும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். எத்தனை அரேவாக வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நமக்கு இருக்குது இந்த 6 எலமெண்ட்ஸை 4 அரேவாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பைத்தான் இன்டர்பிரேட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ் ஒரு அரே, அடுத்த 2 எலமெண்ட்ஸ் ஒரு அரே, அப்புறம் ஒரு சிங்கிள் எலமெண்ட், அப்புறம் ஒரு சிங்கிள் எலமெண்ட்டாக மொத்தம் 4 அரேவாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன் அரே அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி.
இந்த ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் நியூ ஏஆர்எஃப் அரேவை நம்ம நார்மல் அரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நியூ ஏஆர்ஆருங்கிறது ஒரு அரே தான். நீங்கள் இந்த அரேயில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும், எல்லா ஃபங்க்ஷன்ஸையும், எல்லா ஆக்சஸிங், எல்லா ஸ்லைசிங் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இங்கே ஸ்லைசிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் எலமெண்ட்டை இந்த நியூ ஏஆர்ஆரில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். என்ன ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன்? இந்த ஏஆர்ஆர் வெறும் ஏஆர்ஆரில் என்ன இருக்குது? 6 எலமெண்ட் இருக்குது. இது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேவாக இருக்குது. இதை 3 அரேவாக நான் ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்? 1 2 3 4 5 6ன்னு 3 அரேவாக ஸ்ப்ளிட் பண்ணிடும். இப்போ நான் நியூ ஏஆர்ஆர் ஆஃப் 0 ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அடுத்து செகண்ட் இண்டெக்ஸ், அப்புறம் தேர்ட் இண்டெக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பாருங்கள் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் அரே, செகண்ட் அரே, தேர்ட் அரே. அப்போ இந்த நியூ ஏஆர்ஆர்ன்ற ஒரு அரேக்குள்ளே 3 அரே இருக்குது. அரே 1, அரே 2, அரே 3. அரே 1ல் 1,2ன்னு 2 எலமெண்ட் இருக்குது. அரே 2ல் வந்து 3,4ன்னு 2 எலமெண்ட், அடுத்து 5,6 எலமெண்ட். ஸோ நீங்கள் நார்மலாக அரேயில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லைசிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஒரு புது அரே, அதில் நீங்கள் எல்லா கான்செப்ட்டுமே என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது வந்து என்னென்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. சரிங்களா? இந்த 2 டைமென்ஷனல் அரேக்குள்ளே எத்தனை அரே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அரேஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கோம்னா 3 3யாக ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? எத்தனை இருக்குது? 3 4 5 6. அப்போ வந்து பாருங்கள் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு அரேவாக வந்துடும். இந்த 10 11 12 13 14 15 16 17 இந்த 3 அரேவும் தனியாக போயிடும். சரிங்களா? சாரி 2 2வாக பிரியும். இந்த 1 2 3 இது மட்டும் ஒரு அரே, இந்த 2 ப்ராக்கெட் ஒரு அரே, இந்த 2 ப்ராக்கெட் ஒரு அரேன்னு பிரியும். ஸோ 2 டைமென்ஷனல் அரேவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அரே ஆஃப் 1 2 3 4 5 6 ஒரு அரே வந்துருச்சா? அடுத்து பாருங்கள் அரேயில் 7 8 9 10 11 அடுத்து ஒரு அரே வந்துச்சு. அந்த அரேன்ற ஆட்ரிபியூட்டை அந்த ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி அது யூஸ் பண்ணியிருக்குதுன்னு. அப்போ இதுக்குள்ளேயே ஒரு டபுள் டைமென்ஷனல் அரே இருக்குது. ஸோ அடுத்து இதில் ஒரு டபுள் டைமென்ஷனல், அப்போ 3 டபுள் டைமென்ஷனல் அரேவா 2D அரேவா என்ன செஞ்சிருச்சுக்கு, இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் எத்தனை டைமென்ஷன் மல்டி டைமென்ஷனில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 2 டைமென்ஷனல் அரேவை ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். மொத்தம் 6 2 டைமென்ஷனல் அரேயாக இருந்தது, 3 2 டைமென்ஷனல் அரேயாக ஸ்ப்ளிட் ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சிஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிஸ் ஆட்ரிபியூட் ஆல்ரெடி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், ஜாயினிங்க்கு யூஸ் பண்ணோம். சரிங்களா? இங்கேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஆக்சிஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அரே அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட்டில் இந்த ஏஆர்ஆரில் இருக்கக்கூடியதை 3 3ஆக ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம முதல்ல இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோமே அந்த மாதிரி 3 டபுள் டைமென்ஷனல் அரே வரும். ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொன்னதுனால பாருங்கள் இதோட ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குது பாருங்கள் 1 4 7. இதை வந்து ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம், அடுத்து வந்து இந்த செகண்ட் அரேயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட், அப்புறம் இந்த தேர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட், இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு அரேயாக போடும். பாருங்கள் நான் அவுட்புட் காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியும். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் வந்து 1 4 7 அப்படின்னு வரும். பாருங்கள் இங்கே பாருங்கள் 1 4 7 என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள் 1 4 7 ஒரு எலமெண்ட், அடுத்து 10 13 16 ஒரு எலமெண்ட் ஒரு அரே வந்திருக்குது. சரிங்களா? ஸோ காலம் வைஸ் என்ன செஞ்சுருக்குது, பிரிச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் 2 5 8, அப்புறம் 11 14 17. சரிங்களா? ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காலம் வைஸ் இந்த இப்போ நீங்கள் ப்ரோக்ராமை பாருங்கள். இந்த இருக்கா ஃபஸ்ட் அரேயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் 1, அடுத்து செகண்ட் அரேயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் 4, அடுத்து தேர்ட் அரேயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் 7. இதை வந்து ஒரு இதாக எடுத்துருச்சு. அடுத்து 2 5 8 இதை ஒரு இதாக எடுத்துருச்சு. அடுத்து 3 6 9 இதை ஒரு இதாக எடுத்து, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10 13 16 இது இப்படி வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணும். உங்களுக்கு இந்த 2 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிறதே வந்து காலம் வைஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும். ரோ வைஸில் ஹரிசாண்டலாக ஸ்ப்ளிட் ஆகாது, வெர்டிக்கலாக உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு வகையான ஸ்ப்ளிட்டிங். இந்த ஸ்ப்ளிட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் ஆட்ரிபியூட்டை வந்து நீங்கள் 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா அந்த வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்ப்ளிட்டிங் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு நடக்கும். ஹரிசாண்டலாக ஸ்ப்ளிட் பண்ண, அதாவது ரோ வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணாமல் காலம் வைஸ் என்ன செய்யும், ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெச் ஸ்ப்ளிட், ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டு.
ஸோ ஒரு 2D அரே நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து 3 2D அரேஸாக நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் இதில் வந்து பாருங்கள், மொத்தம் எத்தனை 2 டைமென்ஷனல் அரே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டைமென்ஷனல் அரேக்குள்ளே 1 2 3 4 5 6 சிங்கிள் டைமென்ஷனல் அரே இருக்குது. இதை நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஹெச் ஸ்ப்ளிட் ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டு யூஸ் பண்ணி 3 3 ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கிறேன். சரிங்களா, பாருங்கள் நான் ரன் பண்ணி காட்டுறேன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னு. பாருங்கள் 2 5 8 எப்படி உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் 2 இது வந்து 5 இது 8. சரிங்களா, ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டிங். அடுத்து வந்து பாருங்கள், இப்போ அடுத்து என்ன வரும், 3 6 9 இது ஒரு ஸ்ப்ளிட்டிங் வரும். அடுத்து 1 4 7 இதான் முதல்ல வந்திருக்கும். 1 4 7 இந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது. அடுத்து 2 5 8 வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அடுத்து 3 6 9 இது ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குதோ ஒரு ரிசல்ட்டு, அந்த ரிசல்ட்டே தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஹெச் ஸ்ப்ளிட்லேயும் கிடைக்கும். நீங்கள் அந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வெர்டிக்கல் ஸ்ப்ளிட்டிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஸ்ப்ளிட்டிங் யூஸ் பண்ணுறீங்களோ, எப்படி நம்ம ஜாயினிங்க்கும் நம்ம ஹெச் ஸ்டாக் வி ஸ்டாக் யூஸ் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி ஸ்ப்ளிட்டிங்க்கும் நீங்கள் ஹரிசாண்டல் வைஸும், அதாவது ரோ வைஸ் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், காலம் வைஸும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ரோ வைஸ் ஸ்ப்ளிட்டிங் தான் நடக்கும். நீங்கள் வேணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், காலம் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஒன்று ஆக்சிஸ் அட்ரிபியூட்டை வந்து கால் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி ஹெச் ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்ப்ளிட் மெத்தடை கால் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரே ஜாயினிங்காக இருக்கக்கூடிய அரேயை நிறைய குரூப் ஆஃப் அரேயாக பிரேக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதுக்கு, தனித்தனி பார்ட்டாக கொடுக்குறதுக்கு தான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் கான்செப்ட்டுக்கு போகிறோம். சரிங்களா, ஸோ இதில் வந்து நமக்கு கம்மியான ஃபங்க்ஷன் தான். ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன, அரே அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அந்த அரே அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட்டில் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்ரிபியூட். அடுத்தது வந்து ஹெச் ஸ்ப்ளிட், அதே மாதிரி வி ஸ்ப்ளிட். இவ்வளோ தான். இதில் வந்து 6 ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, ஒன்லி 4 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான். அதுவும் 3 ஃபங்க்ஷன், அதில் ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணி பண்ணலாம், பண்ணாமலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ப்ளிட்டிங் இன் த NumPy அரேஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.